என்னோட வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நண்பா ஒரு பொண்ணு கூட எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறது? ஒரு பொண்ணு கூட என்னால இன்ட்ரெஸ்டிங்கா பேசவே முடியல. அவங்க என்னைய அவாய்ட் பண்றாங்க. முதல்ல நல்லா பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு அப்புறமா அவாய்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நண்பா, இந்த வீடியோல ஒரு பொண்ணு கூட எப்படி செம இன்ட்ரெஸ்டிங்கா போய் பேசுறது, அதுல இருந்து கொண்டே எப்படி லவ் என்ற ஸ்டேஜை நோக்கி உங்களுடைய கான்வர்சேஷனை கொண்டு போறதுன்றதை பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரியான பெஸ்டான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்கும். அதே போல இந்த வீடியோக்கு நீங்க போட போற ஒரு லைக் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் 2 क्वेश्चन கேட்கிறேன். क्वेश्चन நம்பர் 1, ஒரு பொண்ணு கூட போய் எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுன்னே உங்களுக்கு தெரியலையா? क्वेश्चन நம்பர் 2, ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசின அப்புறமா போர் அடிக்காம மொக்க போடாம எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுன்னு தெரியலையா? சோ இந்த 2 கேள்விக்குமே உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஆன்சர் எஸ்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமா தேவைப்பட போற வீடியோ. சோ இந்த வீடியோல நீங்க எண்ட்ல உங்களுக்கு கிடைக்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்கில்ஸ். அதாவது ஒரு பொண்ணு கூட எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றது, அடுத்தது ஒரு பொண்ணு கூட எப்படி கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறது. சோ இந்த 2 ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு மாடலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது காதல்ல இருக்கக்கூடிய 4 ஸ்டேஜஸ் பத்தி தான் சொல்ல போறேன். அதுல முதலாவது இன்ட்ரிக்யூ, ரெண்டாவது ரெப்போர்ட், மூன்றாவது அட்ராக்ஷன், நாலாவது என்ஸ்லேவ்மென்ட். இந்த 4 ஸ்டேஜும் எதை பத்தி சொல்லுதுன்னா ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து எப்படி காதல்ல போய் முடிக்கிறதுன்றத பத்தி தான் இந்த 4 ஸ்டேஜும் சொல்லுது. இதை பத்தி நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நான் முதலாவதா சொன்ன இன்ட்ரிக்யூ என்ற ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, ஒரு பொண்ணை நீங்க முதல்ல சந்திக்கும் போது அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாது. அப்ப நீங்க எப்படி போய் ஒரு பொண்ணு கூட பேசி அட்ராக்ட் பண்ணணும்ன்றது தான் இன்ட்ரிக்யூ. ரெண்டாவது சொன்ன ரெப்போர்ட், அதாவது ஒரு பொண்ணு கூட நீங்க கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த பொண்ணு உங்களை இம்ப்ரெஸ் ஆகிறது தங்கி இருக்கு. ஸோ அதுதான் ரெப்போர்ட் ஸ்டேஜ். மூணாவது அட்ராக்ஷன், அதாவது அந்த பொண்ணு கூட நீங்க கான்வர்சேஷன் முடிச்ச அப்புறமா அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஏற்படக்கூடிய அந்த கிரஷ் தான் அட்ராக்ஷன். நாலாவது என்ஸ்லேவ்மெண்ட், அதாவது என்ஸ்லேவ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சு லைஃப் லாங்குக்கும் நீங்க தான் வேணுமென்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள அவங்க வாரது தான் என்ஸ்லேவ்மெண்ட். ஸோ இந்த வீடியோல நம்ம முதலாவதா பார்க்க போறது இன்ட்ரிக்யூ. அதாவது இன்ட்ரிக்யூல ஒரு பொண்ணு கூட போய் நீங்க ரேண்டமா ஃபர்ஸ்ட் டைம் பேச போறீங்க. ஸோ அவங்க கிட்ட எப்படி பேச போறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ உதாரணமா நான் அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஸ்கூல்லையோ அல்லது ஆஃபீஸ்லையோ ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்க ஒரு பேனா கேட்கணும். ஸோ சாதாரணமா நீங்க எப்படி கேட்பீங்க? அந்த பொண்ணு கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி ஒரு பென் தர முடியுமான்னு கேட்பீங்க. ஸோ அது ஒரு பெஸ்டான பையன் செய்யக்கூடிய வேலை கிடையாது. முதலாவது அந்த பொண்ணுக்கு நீங்க ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்கணும். நீங்க எதை பத்தி பேச போறீங்கன்ற அந்த பொண்ணுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறது தான் அது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பெண்ணை கேட்கறதுக்கு முன்னாடி முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம், இதை கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் கேட்கவா? உடனே அந்த பொண்ணு உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன இவன் இப்படி சொல்றான், அப்ப என்னதான் கேட்க போறான்னு சொல்லி உடனே என்ன சொல்லுங்க, எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க கஷ்டப்படுறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு அழகான பொண்ணுகிட்ட இருக்கிற ஒரு பேனாவோட மையை நான் முடிக்க போறேன்னு நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, உங்ககிட்ட பேனா கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்க. இது நான் ரொம்பவே தமிழா சொல்லியிருக்கேன், நீங்க இங்கிலீஷ்ல மிக்ஸ் பண்ணி அழகா கேட்டு பாருங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு பேனா தருவாங்க. அதை விட அந்த இன்ட்ரிக்யூ என்ற மெத்தடை நீங்க செமையா யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு பொண்ணு கூட நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு அப்புறமா உங்களுடைய கான்வர்சேஷனை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். முதல்ல ஒரு கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது ரூல், ரொம்பவே மொக்கையான டாப்பிக்கை பற்றி எப்பவுமே எடுத்து பேசாதீங்க. அதாவது நீங்களோ அல்லது அந்த பெண்ணோ சம்மந்தப்படாத எந்த டாப்பிக்கை பற்றியும் பேசாதீங்க. 2 பேரையும் சம்மந்தப்படுத்துகிற மாதிரியான டாப்பிக்கை பற்றி மட்டும் பேசுங்க. ரெண்டாவது ரூல் என்னன்னு சொன்னால், இந்த என்ற வேர்ட், அதே போல் இந்த தேவையில்லாத எமோஜிஸ் எந்த இடத்துலையுமே சட்டிங்ல யூஸ் பண்ணாதீங்க. ஆனா நீங்க நேர்ல பேசும்போது அப்படியான வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது, ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருந்துட்டு பதில் சொல்லுங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஒரு கியூரியாசிட்டி உருவாகும். அப்படி உருவாகும் போதுதான் அந்த பொண்ணு உங்களுடைய கான்வர்சேஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். சோ நண்பா, நீங்க உடனே பதில் சொன்னீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் அப்பவே எண்ட் ஆயிரும். சோ இந்த 3 ரூல்ஸுமே ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ரெப்போர்ட் ஸ்டேஜில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையை உருவாக்குறது, அதாவது ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது. ஸோ ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை வரணும்னா உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல கொஞ்சம் கூட வெக்கப்படாதீங்க. ரொம்பவே வெளிப்படையாக பேசுங்க. அப்போ தான் ஒரு சேட்டிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சென்சிட்டிவான இஷ்யூ எப்படி யூடியூப்பில் ரெண்டிங் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு சென்சிட்டிவான
கான்வர்சேஷன் தான் எப்பவுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நண்பா, இந்த 4 விஷயத்தையுமே இந்த ரெப்போர்ட் ஸ்டேஜில் செம்மையாக கடைப்பிடிச்சிங்கன்னா அடுத்ததாக இருக்கிற அட்ராக்ஷன் ஸ்டேஜுக்கு ஒரு பொண்ணை ஈஸியாக கொண்டு போயிட முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. அதனால அடுத்து வரப்போகிற அட்ராக்ஷன் ஸ்டேஜ் அண்ட் என்ஸ்லைமெண்ட் ஸ்டேஜ் இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியமான ஸ்டேஜ். ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நண்பா, இதிலேருந்து உங்களுக்கு பெஸ்ட்டான 2 ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கும். ஒரு பொண்ணு கூட எப்படி பேசணும்ன்றது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் ஒரு லைக்கும் போட்டுருங்க.